தெரியல. இவ்வளவு நேரம் எங்க தெரியுமா வச்சிருந்தது? இங்கதான் வச்சிருந்தேன். ஆமாடா. நீ கை மாறி வெட்டுக்கார. கை மாறி யார் வெட்டு? ஏய், அம்மா என்ன பாக்குறீங்கப்பா? நீங்க வரும்போதே எனக்கு பயமா இருக்குதுங்க. என்னன்னு நான் சொல்லுவேங்க ராஜா. அக்கா வராதுன்னு வந்திருக்காங்கன்னு. அக்கா நீங்க பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். என்ன பார்த்து கேட்டா அது ஜாஸ்தி பேசி எப்படியான்னு கேட்டா ஊரெல்லாம் தான் ஆம்பிய வச்சுங்கிறியே பத்தாத்துக்கு ஆம்பிய கூட வச்சுக்கிறேன் என்ன பார்த்து கேட்கறாங்க. உன்னை பார்த்து கேட்கலாம் ஆளா நானு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது உண்மை சொல்லுங்க. அந்த மாதிரி ஆளு கிடையாது. அந்த மாதிரி ஆளு தானே இல்லை கிடையாது. ஆனா அந்த சாட்டியால நடி நடிச்சுட்டாங்க. அவளை அடிக்கலையா? அவதாங்க என்ன அடிச்சா? எல்லாத்தையும் கேளுங்களா? சத்தியமா அவளை அடிக்கலங்க. அவதாங்க என்ன அடிச்சா? நீ வந்ததே மகா தவறு. வந்ததும் இல்லாம என் தெய்வத்தை பார்த்து தாசி என்று வேசி என்று ஒழிச்சிருக்க. அது மட்டும் இல்லை. அவள் யார் தெரியுமா? மாதற்குள்ள மணிவிளக்கென்றா என் தெய்வத்தை தான் சொன்னோம். அது மட்டும் இல்லை. பெண் குலத்து பொன் விளக்கென்றா என் தெய்வத்தை தான் சொன்னோம். உலகம் போற்ற ஒத்தமை என்றா என் தெய்வத்தை தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை. படிதாண்டா பத்தினி என்றா என் தெய்வத்தை தான் சொல்லணும். எழுந்துருங்க இருக்கணும் ஆம்பளை மாட்டை எடுத்து மாட்டை அடிப்பா என்ன ஒரு ஆளுடைய எனக்கு செடியால என் உடம்பெல்லாம் பாருங்க எப்படி நீங்க போயிருக்கு பாருங்க. எனக்கு இந்த வீட்டுல ஒரே ஒரு வேலை கூட என்னால செய்ய முடியாது. சாணம் தெளிக்க முடியாது, சாப்பாடு செய்ய முடியாது, பாத்திரம் விளக்க முடியாது. ஒரு வேலை என்னால செய்ய முடியாது. ஆமா அதனால வேலைக்காரி ஒண்ணு வேணுங்க. வேலைக்காரி இவள் என்ன நாட்டில் எத்தனையோ பணிப்பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரையாவது ஒருவரை அழைத்து வந்து உனக்கு பணிப்பெண்ணாக வைக்கிற ஒரே நொடியில் போயிட்டு பணிப்பெண்ணா வச்சுக்கிறீங்களா? என்னங்க இந்த காலத்துல ஒரு வேலைக்காரின்னு வச்சுட்டா மாதம் தெரியாத சம்பளம் கொடுக்கணும், வருடம் தெரியாத அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணுங்க. ஒரு ரகசியம் ஒண்ணு வச்சிருக்கேன், கிட்ட வாங்க. ரகசியமா? என்னங்க நான் நாட்டிற்கு வர வேண்டும், உன்னோடு வாழ வேண்டும். அவ்வளவுதாங்க. அப்படியா? இந்த நேரத்தில் எனக்கு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்ன செய்தி அது? என்னங்க இருக்கிற மோகனா, மோகனாவுக்கு நீ படிப்பெண்ணாக வர வேண்டும். அது விட்டுகள் ஐயா. தொட்டு தாலி கட்டிய மனைவி கேவலம் ஒரு தாசி பெண்ணுக்கு நான் வேலைக்காரியாக இருக்க வேண்டுமா? ஒருவேளை நான் வேலைக்காரியாக இருந்தால் நாட்டு மக்கள் எல்லாம் என்னை தவறாக பேசுவார்கள், தவறாக நினைப்பார்கள். போய் போய் அந்த பாவிக்கு நல்ல வேலைக்காரியாக இருக்க முடியாதுங்க. உனக்கு என்ன? அந்த தாசிக்கு நான் வேலைக்காரியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். தங்களுக்கு நான் மனைவியாக இல்லை என்றாலும் பரவாயில்ல. இந்த வீட்டுல வேலைக்காரியாக இருந்த காலையும் மாலையும் தங்களை பார்த்திருந்தால் அதுவே சந்தோஷம். அவ எட்ட வேலையை நான் தட்டாமல் செய்து முடிப்பேன் ஐயா. அவள் காலாயிட வேலை கரத்தால் செய்து முடிக்கிறேன். நான் பணிப்பெண், நான் வேலைக்காரியா அனைத்துமே இருக்கின்றேன். இருக்கிற ஐயா சம்மதம் சொல்லிட்டு என்னங்க நீ உரைத்து அவளை என்ன வேலை வாங்குற வாங்கிக்கோ, நான் வாங்கிக்கிறேன். அவ உயிரோட வேற கூடாது. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அவளை விசுத்து வச்சு சாவடி. ஐயோ அந்த மாதிரி ஆளு நான் கிடையாது தெரியுமா? அக்கா உயிரோட வாழணும், அத நான் பாக்கணுங்க. என் தெய்வமே, என் ராஜா, நீ கதையே போதும். அட போடா தேவடிய மகன போடா. தேவடிய வீட்ல குடும்பத்துக்குள்ள தேவடிய போடா அங்க அம்மா காரா. யா தேவதாடா. சத்து தேவதே. ஐயா உங்களுக்கு சொல்ல. அட மக்களா வை. சொல்லுங்க. அவ முகத்து பார்த்தா அப்படி பக்கத்துல சொல்லிக்கடா. ஐயோ இந்த முகத்து பார்த்தா பால் வெடி முகம். கூறங்க பரை. இந்த முகத்து பார்த்தா எந்த நேரம் பார்த்தாலும் அதான் அதாங்க. என்னங்க நீங்க போயிட்டு வாங்க, நீங்க அதிகமா பேசாதீங்க ராஜா. உனக்காக எருமாட்டு பால் நல்லா சுண்ட காய் வச்சிருக்கிறேன், நீங்க போய் குடிச்சிட்டு பெட்டு மேலேயே இருங்க. இந்த மோக நான் சீக்கிரமா உனக்காக குளித்து விட்டு பஞ்ச நெல் காத்து கொண்டு போய். அது சாப்பிடாதீங்க ஏங்க. அட பொட்ட அது சாப்பிடாது. டெமோகிராம் ஒரு
100 கிராம் வாங்கி சாப்பிடு நல்லா புஸ் புஸ் புஸ்ன்னு வரும் பயிர் வரும் போய் சாப்பிட்டு உக்காந்து. வேலை செய்யறியா? வேணாங்க, ஏங்க வாங்க விளையாட போவாதீங்க. வேலைக்காரியா இருக்கு ஆவுங்க. ஆம்பளை மாதிரியே இல்லை அவன். I love you. ஏய், பாக்குறீங்க சக்கால் திங்க என்ன பேசுற ஆளுக்கு தெரியுமா இப்போ? என் கதை தான் கொடி கட்டி பறக்குது. எல்லாமே மேல போட்டு பேசுறாங்க. எவ்வளவு என் கதையை பேசுறீங்களோ உங்க ஆம்பிய மத்த பேருமே என் முந்தானில முடிச்சு வச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா கூட உங்க பிள்ளைங்க மத்த பேருமே என்கிட்ட தான் இருப்பாங்க. பேசுவியா கண்ணாடி காசியா சக்கால் தீர பேசுவியா? சொல்லுங்க எதுவுமே பேசாதீங்க. என்ன வேலை செய்யணும்? ஏய், இந்த வீட்டுல தண்ணியே கிடையாது. நேரா போறேன். ஒரு குடம் 2 குடம் கிடையாது. 1000 குடம் தண்ணி 1 மணி நேரத்துல இங்க எத்தனை வந்து சேர்க்கிறேன். சரி தாயி. போயிட்டு வரியா? சென்று வாருங்கள். சீக்கிரம் ஆகட்டும். தெய்வமே ஆண்டவரே, அரண்மனையிலே அன்னக்கிளியாக வாழ வேண்டிய எனக்கு எப்பேற்பட்ட துயரமெல்லாம் நேர்ந்துவிட்டது பார்த்தீர்களா தாய்? அந்த தாசிக்கு நான் வேலைக்காரியாக இருக்க வேண்டும் என்று என் கணவர் எனக்கு கட்டளையிட்டு செல்கிறாரப்பா. இப்போது நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்று தெரியாமல் என் கணவர் என்னை இப்படி எல்லாம் சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றாரு. என்ன பெத்தவளே அம்மா, என்ன பாவி என் நிலைய பாரம்மா. என் கண்ணால என்னுடைய மோடக்கர மண்ணெடுத்து முன்னருவ செல்லி வச்சு மோட வெள்ள தண்ணி வந்து முன்னே மட்டும் நீரிச்சதென்ன ராசாவே. அது முன்னே மட்டும் நீரிச்சதென்ன ஓடக்கர மண்ணெடுத்து முன்னருவ செல்லி வச்சு மோட வெள்ள தண்ணி முன்னே மட்டும் நீரிச்சதென்ன ராசாவே. அது ஒன்னே மட்டும் பிரித்ததென்ன ஓடக்கர மண்ணெடுத்து முன்னருவ செல்லி வச்சு மோட வெள்ள தண்ணி வந்து முன்னே மட்டும் நீரிச்சதென்ன ராசாவே. அது ஒன்னே மட்டும் பிரித்ததென்ன மனப்பொருத்தோ பார்த்து மாலேரன் வாங்கி ஓடக்கர மண்ணெடுத்து உள்ளரவ தங்கி வச்சு ஓடமட்ட தண்ணி வந்து ஒன்னே மட்டும் பிரித்தது ராசாவே. அது ஒன்னே மட்டும் பிரித்ததென்ன படுத்தா பகல் கனவே பாயெல்லாம் கண்ணீர் எடுத்து சொல்ல யார் இருக்காங்க ஏ ராசாவே, எடுத்து சொல்ல யார் இருக்காங்க